السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يقتل مؤمنا متعمدا فجزاؤه جهنم خالدا فيها. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يحل دم الامرئ مسلم حتى يشهد أن لا إله إلا الله وأني رسول الله إلا بإحدى ثلاثة: النفس بالنفس، وثيب الزنا، والمفارق لدينه للجماعة. صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. الحمد لله. ஒவ்வொரு வாரமும் சூரத்து நிசாவினுடைய சில ஆயத்துக்களின் விளக்க உரையை நாம் கேட்டு வருகின்றோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனம், அல்லாஹ் சூரத்து நிசாவில் 92வது வசனமாக கூறுகின்றான்: வமா கான லிமுஃமினின் ஐயக்துல முஃமினன் இல்லா ஹதஅ வமன் கதல முஃமினன் ஹதஅன் ஃபதஹரீரு ரக்பத்தின் முஃமினத்தின் தியல் முஸ்லிமத்தின் இலா அஹ்லிஹி இல்லா அன் யஸத்தகு فإن كان من قوم عدو لكم وهو مؤمن فتحرير ركبة مؤمنة وإن كان من قوم بينكم وبينهم ميثاق فديك مسلمة إلى أهله فتحرير ركبة مؤمنة فمن لم يجد صيام شهرين متتابعين فتوبة من الله وكان الله அலீமன் ஹக்கீமா என்பதாக அல்லாஹு தஆலா அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த ஆயத்தில் என்ன விளக்கம், என்ன அர்த்தம் என்று பார்த்தால், ஒரு முஃமினை மற்றொரு முஃமின் என்பவன் கொல்வதென்பது கூடாது, இல்லா ஹதஆ, தெரியாமலே தவிர என்பதாக சொல்கின்றார்கள். மேலும் எந்த ஒரு மனிதன் ஒரு முஃமினை தெரியாமல் கொல்லுகின்றாலோ தஹரீர் ரக்பத்தன், அவர் இழப்பீடு கொடுக்க வேண்டும், ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதை சொல்லி காட்டிட்டு சொல்லுகிறார்கள், யார் என்றால் இறையச்சமுடைய ஒரு அடிமையை அவர் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் தன் இழப்பீடாக அந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதாக இதே போன்று நிறைய வசனங்கள், நிறைய விஷயங்களை இந்த ஆயத்தின் ரீதியில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த ஆயத்து எதற்காக இறக்கப்பட்டது, இதனுடைய அஸ்பாபு நுசுல் எதற்கு வந்தது என்று பார்த்தோமானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஐயாஷ் பின் அபி ரபி அல் மக்சூமி என்பது ஒரு சஹாபி வாழ்ந்து வந்தார்கள். இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு, மக்காவிலிருந்த காஃபிர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மிகவும் தொல்லை கொடுத்தார்கள். பல வஞ்சகருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளானார்கள். இதையெல்லாம் தாங்க முடியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. இப்போ ஹிஜ்ரத் செய்கின்ற பொழுதுல இந்த ஐயாஷ் பின் அபி ரபியா இஸ்லாத்தை ஏற்றார். இஸ்லாத்தை ஏற்ற உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுட்டு மதீனாவுக்கு போய் யாருக்கும் தெரியாமல் ஒரு கோட்டையில் போய் மறைஞ்சிக்கிறார். அப்போ இவருக்கு ஒரு 2 சகோதரர் இருக்கின்றார்கள். அவர்கள் பேர் ஹாரிதி பின் ஹிஷாம், அபு சைதி பின் ஹிஷாம் என்பதாக ஒரு 2 சகோதரர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் இருவருக்கும் தந்தை வேறு, அந்த ஐயாஷ் பின் அபி ரபியா அவர்களுக்கு தந்தை வேறு. ஆனால் 3 பேத்துக்கு ஒரே தாய் தான். அப்போ இவர்கள் எல்லாம் ஒரு தாயை போய் தாயை அழைச்சி சொல்கிறாங்க. தாய் இவங்க 2 பேர்த்தையும் அழைச்சி சொல்கிறாங்க, உன்னுடைய தம்பி ஐயாஷ்பின் என்கிட்ட போயிட்டான், மக்காவிலே இல்லை, அவன் என்கிட்ட வருகிற வரைய நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஆளாக மாட்டேன் இப்படின்னு சொல்லி அவரோட தாய் அப்படியே இருந்துடுறாங்க. அந்த தன்னுடைய 2 பிள்ளை இடத்துல சொல்லி அனுப்புகிறாங்க, ஒரு ஐயாஷை போய் எங்கே இருந்தாலும் நீ கூட்டிகிட்டு வா என்பதாக சொல்கிறாங்க. உடனே அவர்கள் இன்னொருத்தர் அந்த 2 பேரோடு சேர்த்து இன்னொருத்தர் கூட இணைஞ்சுக்கிறாரு.
அவர் பேர் என்னன்னு பார்த்தா ஹாரித் பின் யசீத் என்பதாக அவர் பேர் பதிவு செய்கிறாங்க. அப்போ அந்த 2 பேரோட சேர்த்து இந்த ஒரு மனிதனும் கூட சேர்ந்துக்கிறார், அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு போய் தேடுறாங்க. போய் ஷாம் நகரம் தேடுறாங்க, போய் எல்லா இடத்துல தேடு. இறுதியாக மதீனாவில் இருக்கிறாங்க என்பதாக ஒரு மூலயமா செய்தி வந்தது. அந்த 3 பேர்த்துக்கும் செய்தி வந்த உடனே அவர்கள் உடனே மதீனாவுக்கு போகிறாங்க. தன்னுடைய தம்பி இருக்கிற இடத்தவே பார்த்துட்டாங்க. உடனே சொல்கிறாங்க, எப்பா நீ இஸ்லாத்தை ஏற்றுட்ட, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு செயலை செஞ்சுட்ட, சரி இதெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம். உன்னுடைய தாய் நம்முடைய அம்மா எந்த ஒரு உணவையும் சாப்பிடாம தண்ணி பருகாமல் தூங்காமல் உன்னுடைய நினைப்பாகவே இருக்கிறாங்க, நீ வா நம்முடைய தாயை பார்க்க போவோம் என்பதாக ஐயாஷிடம் அந்த 3 பேரும் சொல்கிறாங்க. உடனே ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு, சரி நம்முடைய தாயார் தானே இவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்களே, சரி போய் பார்த்துட்டு வருவோம் என்பதாக போகிறாங்க. உடனே போகின்ற பொழுதுல ஒரு மதீனாவினுடைய எல்லையை தாண்டுகிறார்கள். அந்த 2 பேரோட 3ஆவது ஒருத்தர் சேர்ந்தார் பார்த்தீங்களா, யார் ஹாரித் பின் யசீதின் ஒருத்தவர். இவர் உடம்ப அந்த ஐயாஷ் ரலியல்லாஹு ஒரு உடம்ப இருக்க கட்டி போட்டு ஒரு மரத்தில் கட்டி போட்டு மிக வன்மையாக ஒரு வற்புறுத்துறாரு. வா வா வா, நீ வந்து காஃபிரவா, திரும்பி வா, இஸ்லாத்தை விட்டு வெளியே வா, முஹம்மதுடைய மார்க்கத்தோடு வெளியே வா அப்படின்னு சொல்லி மிகவும் ஒரு சித்திரவதைக்கு அந்த ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு ஆளாக்குறாங்க. உடனே அதே நிலைமையோட அவர் தாயார் இடத்துல இழுத்துட்டு போகிறாங்க. தாயார் வந்து பார்த்த உடனே அவனையும், இவன் ஏன் இன்னும் இஸ்லாத்தில் இருக்கான், இஸ்லாத்தோடு வெளியே வர சொல்லுங்க என்பதாக ஒரு தாய் சொல்கிறாங்க. உடனே அந்த 3ஆவது ஒரு ஆள் சேர்ந்தார் பார்த்தீங்களா, மிகவும் வஞ்சகத்துடன் நிறைய வார்த்தைகளை பேசி அந்த ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்குறாங்க. இன்னும் ஒரு வரலாறுகள் இப்போயும் சேர்த்து அந்த அஸ்பாபு நுசுல சேர்த்து எழுதுறாங்க, இருக்க வெயிலில் அப்படியே போட்டுட்டாங்க, கட்டி போட்டு அப்படியே வெயிலில் போட்டாங்க அப்படி என்பதாக வரலாறு சொல்லுகிறது. அதுக்கப்புறம் அந்த ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய உள்ளத்தில் ஒரு சத்தியம் செய்கிறாரு, இவனை நான் என்ன ஆனாலும் இவன் நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாரித் பின் யசீதை பார்த்து தன்னுடைய உள்ளத்தில் சத்தியம் செஞ்சுக்கிறாங்க. பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கா வெற்றி கொண்ட பிறகு எல்லாரும் வராங்க. அப்போ ஒரு நாள் ஹாரித் பின் யசீத் கையும் காலமாக மாட்டிக்கிறார். உடனே தன்னுடைய பழைய கோபத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஐயாஷ் பின் ரபியா மக்சூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கொலை பண்ணிடுறாங்க. யாரை? ஹாரித் பின் யசீதை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணோடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுறதுக்கு தெரியாது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் போது உடனே ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமாட சொல்லுவாங்க, யார ரசூலல்லாஹ் இந்த மாதிரி இப்படி ஆகிப்போச்சு, நான் முன்னோடி காலத்தில் இவனை கொல்லுவேன்னு நான் சபதம் செஞ்சிருந்தேன், இப்போ நான் இவன் இஸ்லாத்தை ஏற்றது எனக்கு தெரியாது, நான் இவனை கொன்னுட்டேன். அப்போ அந்த நேரத்தில் இந்த ஆயத் என்பது இறக்கப்படுகிறது என்பதாக ஒரு சில இமாம் பெருமக்கள் கூறுகிறார்கள். ஆக ஒரு முஸ்லிமை கொல்வது என்பது இஸ்லாத்தில் கூடாது, ஹராம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு முஸ்லிமை மற்றொரு முஸ்லிம் என்பவன் கொல்லுவது ஹராம் என்பதாக சொல்லுகிறார்கள். அதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு 3 விஷயம் இருந்தால் ஒரு முஸ்லிமை மற்றொரு முஸ்லிம் கொல்வது கூடும் என்பதாக சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமை கொல்வது என்பது ஹலால் ஆகாது. எதுவரை தெரியுமா? யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை சாட்சி கூறுகின்ற வரை, அன்னி ரசூலுல்லாஹ், என்னை ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற வரை ஒரு முஸ்லிமை கொல்வது என்பது உங்களுக்கு ஹலால் கூடாது என்பதாக சொல்கிறார்கள். அதுக்கு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு 3 விஷயம் இருந்தால் ஒரு முஸ்லிமை நீங்கள் கொல்வது உங்களுக்கு ஹலால் என்பதாக சொல்லுகிறார்கள். அந்நஃப்ஸு பின்னஃப்ஸ், பழி வாங்குதல். உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு முஸ்லீம் வந்து குடும்பத்திலிருந்து ஒருத்தர் கொண்டுட்டாரு, எந்த ஒரு இதுவும் இல்லாம, அப்போ அவரை நீங்க பழி வாங்குவது என்பது கூடும் இஸ்லாத்துல. அடுத்த தைபு ஸினா, திருமணம் முடிந்த பிறகும் யார் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றாரோ அவரை ஒரு முஸ்லிம் கொல்வது என்பது கூடும். 3ஆவதாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள், இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி பல நிகழ்வுகள் நடந்து முடிந்தது. வல் முஃபானகுல்லி தீனிகளில் ஜமாஅ, ஒரு கூட்டமாக ஒரு ஜமாஅத்து, முஸ்லீம் ஜமாஅத்து இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் நடுவில் ஒருத்தர் வந்து எந்த ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி தனித்தனியாக பிரித்து விட்டு போயிடுறாரு, நீ வேற கூட்டம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழுகின்றார்கள் என்று சொன்னால் அவரை கொல்வது என்பது கூடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கப்படுகின்றது.
ஆக இஸ்லாத்தில் ஒரு மனிதனை கொல்வதென்பது ஆகாது, ஒருபோதும் கூடாது. அதுக்கு பெரும் பெரும் இமாம் பெருமக்கள் அதை ஹராம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு காரணமும் இன்றி ஒரு முஸ்லிமை கொல்வதென்பது ஹராம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த கொலைக்குரிய தண்டனை என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுதுல ஒரு நிறைய விஷயங்களை சொல்லுகின்றார்கள். ஒவ்வொரு இமாம் பெருமக்களும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுகிறாங்க. முதல்ல ஒரு இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். நாளைக்கு மறுமையில் எவன் ஒரு முஸ்லிமை எந்த ஒரு காரணமுமின்றி கொல்லுகிறானோ அவனுடைய வழக்கு பதிவு தான் முதல்ல நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் போய் கேட்கப்படும். வேறு எந்த விஷயம் கேட்கப்படாது. உடனே அந்த மனிதனை கபர்லேருந்து எழுப்பி நீ ஏன் இவனை கொன்ன அப்படின்னு தான் அல்லாஹ் கேட்பானே ஒழிய வேற எதையும் கேட்க மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இதற்குரிய தண்டனை முன்னொரு காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தது, இதற்குரிய தண்டனை முன்னே ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தது என்று பார்த்தால் இன்றைக்கும் ஒரு சில தண்டனை என்பது கொடுக்கப்படுகிறது என்பது அரபு நாட்டினுடைய வழக்கமாகவே இருக்கிறது. எப்படி என்று பார்த்தால் ஒரு மனிதனை கொன்னுட்டான், கொன்ன உடனே அவனை யாரும் குற்றவாளி யாரும் கண்டுபிடிச்சு நடு தெருவில் நிப்பாட்டி எல்லா மக்களையும் கூப்பிடணும், ஊரில் இருக்க எல்லா மக்களையும் அப்படி அழைத்து அந்த மனிதனை, எந்த ஒரு மனிதன் குற்றவாளிக்கு குற்றம் செய்யப்பட்டானோ அவன் நடு ரோட்டில் வச்சு வெட்டுவாங்க. இன்று வரை இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து வந்த வழக்கமாகும். இது இன்று வரை சில அரபு கண்டங்களில் வெட்டி கொலை செய்தல், துப்பாக்கியால் சுடுதல், இந்த மின்கம்பங்கள் பாய்ச்சி கொள்ளுதல், இப்படி போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இன்னும் ஒரு சில அரபு நாடுகளில் இயங்கி கொண்டு வருகிறது. ஆனால் ஒருவன் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு ஒரு சில தவறுகள் செய்தால் நமக்கு இம்மையிலும் தண்டனை கிடைக்கும், மறுமையிலும் தண்டனை கிடைக்கும். ஒரு சில தவறு செஞ்சிட்டோம்னா, இப்போ ஒரு சில தவறுலாம் இருக்குது, நாளைக்கு மறுமையில் தான் தண்டனை கிடைக்கும். ஆனால் ஒரு சில தவறுகள் இந்த உறவினர்களை முறிக்கிறதோ, பெற்றோர்கள் விஷயத்தில் தவறாக நடந்து கொள்ளுதலோ, அது இந்த ஒரு முஸ்லிமை தேவையில்லாமல் கொள்ளுதலோ, இப்படியெல்லாம் சில நிகழ்வுகள் நடந்தால் அல்லாஹ் இம்மையிலும் தண்டனை கொடுப்பான், நாளை மறுமையிலும் தண்டனை கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு செயல்தான் எந்த ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமை தேவையில்லாமல் எவ்வித காரணமின்றி கொள்ளுகிறானோ அவனுக்கு இம்மையிலும் தண்டனை கிடைக்கும், நாளை மறுமையிலும் தண்டனை கிடைக்கும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒவ்வொரு குற்றங்களுக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனை வைத்திருக்கின்றார். இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிட்டான், உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இப்படியும் சொல்லி காட்டாங்க. திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்து காட்டுகிறார்கள், ஒரு முஸ்லிமை கொலை செய்வதை விட இந்த உலகம் அழிந்து போவது சாதாரணமானது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஒரு முஸ்லிம், இந்த உலகம் அழிஞ்சு போனால் அது ஒரு சாதாரண விஷயம். அதே ஒரு மனிதனை ஒரு முஸ்லிமை கொன்று விட்டால் என்று சொன்னால் அது மிகப்பெரிய கடுமையான விஷயம் என்பதாக திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள். மற்றொரு ரிவாயத்தையும் பெருமானார் சொன்னாங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும், வானத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒரு முஸ்லிமை கொன்றான் என்று சொன்னால் அத்தனை நபர்களும், வானத்தில் இருக்க மனிதர்களையும் பூமியில் இருக்க மனிதர்கள் அனைத்தையும் அல்லாஹ் நரகத்தில் நிரந்தரமாக ஆக்குவான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எப்படி ஒரு இன்னலமான செயல் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவனை இன்றைக்கு பார்க்கணும், எத்தனையோ இடத்துல வட மாநிலங்களில் சர்வ சாதாரணமாக ஒரு கொலை என்பது நடக்குது. அது எந்த ஒரு யூபியாக இருந்தாலும் சரி, அது பீகார் இருந்தாலும் சரி, டெல்லியாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு கொலை என்பது சர்வ சாதாரணம். அதுவும் ஒரு முஸ்லீமை கொல்லணும்னு சொன்னால் ஒரு படையே திரண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு இன்னல்களுக்கு இன்றைக்கு நம்முடைய சமூகம் என்பது ஆளாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நல்லடியார்களுடைய மனிதர்களில் யார் சிறந்தவர்கள் என்பதாக ஒரு ஆயத்து ஒன்று வருது குர்ஆனில். இப்போ அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டி வரும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றான், எப்படியெல்லாம் அவர்கள் நல்லடியார்கள் என்ற இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்லவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் சொல்லி காட்டினான். வல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? லா யதுஊன அழைக்க மாட்டார்கள், மஅல்லாஹி இலாஹன் ஆகர் அல்லாஹ்வுடன் மற்றொரு கடவுளை அழைக்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் ஒருவன் தான் என்று தன்னுடைய மனதில் உறுதியோடு இருப்பாங்க. அதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஜல்ல ஷானு தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா யக்துலூன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்.
எந்த ஒரு முஸ்லிமையும் எந்த ஒரு மனிதனையும் அவன் மீது குறை குற்றம் இருந்தாலே தவிர கொல்ல மாட்டான். அவன் மேலே ஏதாவது குறை இருக்கணும். அப்படி குறை இருந்தால் அவனை கொல்லக்கூடும். அப்போ அந்த மீறி அவர்கள் கொல்ல மாட்டார்கள் என்பதாக குர்ஆனின் ரீதியில் ஒரு நல்லறியாத விஷயத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எத்தனையோ நம்முடைய மாநிலத்தில் இருந்தாலும் சரி, பிற மாநிலத்தில் இருந்தாலும் சரி, எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்கின்றது. அப்போ ஒருவன் கொலை செய்துவிட்டால், கொலை செஞ்சுட்டா ஒருத்தன், அவனுடைய பாவங்கள் போர்க்கப்படுமா, அவனுடைய பாவங்கள் நீக்கி அல்லாஹ் அவனை சுவனத்தில் நுழைய செய்வானா என்று பார்க்கின்ற பொழுதுல பல விஷயங்கள், பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஆரம்பமாக ஒருவன் கொலை செய்து விட்டால் அவன் மறுமையில் நரகத்திற்கு தள்ளப்படுவான் என்பதாக பல ஹதீஸுகள். எப்படி என்றால் எவன் ஒருவன் ஷிர்க் வைத்து விட்டால் அவனுக்கு சுவனம் என்பது வாஜிபு அல்லவோ, அதே போன்று அவனுக்கு நரகம் என்பது வாஜிபாகுமோ, அதே போன்று ஒருவன் கொலை செய்து விட்டால் அவனுக்கு நரகம் வாஜிபு. அந்த லெவலுக்கு அந்த ஷிர்க்கினுடைய கட்டுப்பாட்டுக்கு அதனுடைய நிகராக கொண்டு வருகிறார்கள் இமாம் பெருமக்கள். ஆரம்பமாக அல்லாஹ் ஒரு ஆயத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், எவன் ஒரு முஃமினை வேண்டும்னே கொல்லுறானோ ஃபஜஸாஉஹு, அவனுடைய கூலி என்னன்னு தெரியுமா? ஜஹன்னம ஹாலிதன் ஃபீஹா, நரகத்திலே நிரந்தரமாக இருப்பான் என்று சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் ஒரு முஃமினை கொன்னுட்டானா அவனுடைய கூலி என்பதே நரகத்திலே நிரந்தரமாக இருக்கிறது. அதான் அவனுடைய கூலி. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வகலிபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவன் மீது கோபப்படுறாங்க, அல்லாஹ் அவன் மீது கோபப்படுகின்றான். அதுக்கப்புறம் சொன்னா வலஅனஹு, அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது இறங்குது. இதெல்லாம் எவன் ஒரு முஸ்லிமை கொண்டு விட்டானோ அவன் மீது நடக்கக்கூடிய செயல் என்பதாக அல்லாஹ் அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இப்போ ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமை கொலை செய்து விட்டால் அவன் நரகத்திற்கு புகுத்தப்படுவானா அல்லது சுவனத்திற்கு புகுத்தப்படுவானா என்பது பல கருத்துக்கள், பல இமாம்பர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள் எல்லாரும் பல கருத்துக்கள் அடிப்படையிலே சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போ முதலாவதாக ஒரு 3 விஷயத்தை சொல்லுறாங்க. இந்த ஆயத்தில் நம்ம பார்த்த விஷயத்தை ஒரு 3 விஷயத்தை சொல்லுறாங்க. என்னென்னு பார்த்தா, முதல்ல உரிமை விடுதல் என்பதாக சொல்லிக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு கொலையை பண்ணிட்டா உரிமை விடணும். உரிமை எப்படி? அந்த காலத்தில் அடிமை என்கின்ற ஒரு வழக்கம் இருந்தது. ஒவ்வொரு வீட்டுக்கும் 4-5 அடிமை அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்போ அவர்கள் எல்லாம் உரிமை விடணும். ஏன்னா ஒரு தவறு செஞ்சுட்டானா, இப்போ லிஹாரோட சட்டம் தன்னுடைய மனைவியை பார்த்து தலாக் தெரியாதவங்க தலாக் சொல்லிட்டாப்புல அப்படின்ற பட்சத்தில் தன்னுடைய ஏதாவது ஒரு அடிமையை வாங்கி உரிமை விட வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவதாக ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள், தொடர்ச்சியாக 2 மாத காலம் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து 60 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ இதையெல்லாம் ஒரு கொலை செய்தவன் செய்தால் அவனுடைய பாவங்கள் நீங்கும் என்பதாக இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் பதிவு செய்தார்கள். அன்றைக்கு இருக்கின்ற அரபு கண்டத்திலே அடிமைகள் வளர்க்கும் வழக்கம் இருந்தது. ஏன் அடிமை உரிமை விட வேண்டும்? ஒரு கேள்வி எழுதா இல்லையா? ஏன் அடிமை உரிமை விடணும்? இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பம் வசிக்கும் போது அந்த குடும்பத்தில் கணவனை ஒரு முஃமின் என்பது கொன்னுட்டான். ஒரு வீட்டிற்கு, ஒரு குடும்பத்திற்கு ஒரு தூணாக இருந்து வேலை செய்வான் அந்த வீட்டில் இருக்கிற கணவன் தான். வீட்டுக்கு சம்பாரித்து போகணும், மனைவி மக்களை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், இப்படி எல்லா வேலைகளும் இருக்குது. அப்போ அந்த கணவனே கொண்டுட்டான்னா அடுத்த வேலை உணவிற்கு தன்னுடைய மனைவி என்ன செய்வாள்? இப்போ அதற்குத்தான் சொல்கிறாங்க அந்த காலத்தின் வழிமுறையில், நீங்கள் ஒரு அடிமை உரிமை விடுங்கள். அந்த அடிமை வேலையெல்லாம் செஞ்சு உங்களுக்கு காசு கொடுக்கும். அதன் மூலயமா நீங்கள் குடும்பத்தை நடத்தி கொள்ளலாம். அந்த காலத்தினுடைய வழிமுறை. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு அதெல்லாம் தனி மாற்றம். ஆனால் நாளடைவில் அடிமைத்தனம் என்பது ஒழிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும். ஆனால் ஒரு சில கட்டத்தில் எப்படி போயிடுச்சுன்னா, அடிமைகள் வைத்திருப்பவர்கள் எல்லா விஷயத்தையும் வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, தன்னை எல்லா விஷயத்தையும் அவனை சார்ந்து போடுவதனால் மக்கள் உள்ளத்தில் அச்சம் ஏற்பட்டுச்சு. என்னடா எல்லா வேலைக்கும் அடிமையே சொல்கிறீங்களே, அப்போ அல்லாஹ் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த காரணத்தின் காரணமாக தான் அடிமை என்பது வழக்கம் என்பது ஒழிக்கப்பட்டது. வணங்குதல் என்பது அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனிடத்துல எல்லாம் கேட்கணும். ஆனால் நாளடைவில் அந்த அரபியர்கள் என்ன பண்ணிட்டாங்க,
எல்லா விஷயத்தையும் அடிமை, எனக்கு அதை எட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இப்படி வேண்டாம், இப்படி எல்லா விஷயங்களையும் அந்த அடிமை இடத்துல கேட்க கேட்க இவர்களுடைய உள்ளத்தினுடைய மாற்றம் என்று மாற ஆரம்பிச்சார். அதனால தான் அந்த அடிமையுடைய வழக்கம் என்பது ஒழித்து வைத்தார்கள். ஆனால் ஒரு முஸ்லிமான ஒருவனை கொலை செய்தால் இப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கப்படுமா அப்படி என்கின்ற நிலைக்கு பல ரிவாயத்துகள் சொல்லப்படுகிறது. என்னவென்று பார்த்தால், ஒரு முஸ்லீம் ஒரு காபிரை கொண்டு விட்டால் அவனுக்கு என்ன தண்டனை, ஒரு முஸ்லீம் ஒரு காபிர் ஒரு முஸ்லீமை கொண்டு விட்டால் அவனுக்கு என்ன தண்டனை என்று பல ரிவாயத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தவறுதலாக ஒருவர் ஒரு கொலை செய்து விட்டார் அப்படின்னா என்ன தண்டனை? இப்போ யாருனே தெரியல, தவறுதலாக கொலை செஞ்சுட்டாங்க, அவருக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்க்கின்ற பொழுதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 200 நடுத்தர ஒட்டகங்களை அந்த காபீர், ஒரு இப்போ நீங்கள் தெரியாதனமா ஒரு காபீரே கொண்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு என்ன நஷ்ட ஈடு கொடுக்கணும், அது உன்னை அளவு என்ன அப்படின்ற பார்க்கின்ற பொழுதுல 200 நடுத்தர ஒட்டகங்களை அந்த காபீருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். 200 நடுத்தர ஒட்டகம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதற்கேற்ற காசையும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கூட இது நடக்க தான் செய்யுது. இன்றைக்கு கூட ஒரு வீட்டில் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டா அதன் மூலமாக அரசு நீதிபதிகள் நஷ்ட ஈடு வாங்கி அந்த வீட்டுக்கு கொடுக்க தான் செய்யலாங்க. இன்று வரை இந்த வழக்கம் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டப்படுகிறது. ஆனால் ஒருவன் தெரிந்து கொண்டால் அவனுக்கு என்ன தண்டனை, அவனுக்கு எப்படியெல்லாம் நஷ்ட ஈடு கொடுக்கப்படும் என்பதை நாம் பார்க்க இருக்கணும். முதலாவதாக ஒரு ரிவாயத்தில் சொல்லுகிறார்கள், ஒருவன் ஒரு முஸ்லிமை வேண்டுமென்றே இல்லை அல்லது ஒரு காபிரை வேண்டுமென்றே கொன்றுவிட்டால் அவனுக்கு என்ன தண்டனை என்று முன்னால் கூறப்பட்டதே போல அடிமையை உரிமை விட வேண்டும். அடிமையை உரிமை விட மட்டுமல்ல அல்லாமல் அவன் அந்த குடும்பத்திற்கு நஷ்ட ஈடும் வழங்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டும் இல்லை, கொலை என்பது 5 வகையாக பிரித்து காட்டுகிறார்கள். கொலையை எப்படிலாம் கொஞ்சம் கொண்டானா எப்படிலாம் தண்டனை, இப்படியெல்லாம் கொண்டா இப்படிலாம் தண்டனை இருக்கா, நம்மளையே கொஞ்சம் சிந்திக்க வைக்கின்ற அளவிற்கு கொலையை பற்றி ஒரு 5 விஷயத்தை சொல்லுவாங்க. 5 டைப்பில் சொல்கிறாங்க. முதலாவதாக மனதறிந்து கொலை செய்வது, ஒருத்தனை வேணும்னே கொலை செய்கிறது, இது ஒரு வகை. இன்னொன்று எண்ணத்தில் தவறுதலாக நடக்கக்கூடிய கொலை. உதாரணமாக சொல்லப்போனால் காட்டில் ஒரு வேட்டைக்காரர் இருக்கார், தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது ஒரு விலங்கு மாதிரி தெரியுது, ஆனால் அதை அவர் சுட்டுறாரு, சுட்டுட்டு கிட்டக்க போய் பார்க்குறது அவர் ஒரு மனிதர். இப்படி எண்ணத்தில் தவறுதலாக நடக்கக்கூடிய சில கொலைகள். அதுக்கப்புறம் முஸ்லீம் எதிரி என்று நினைத்து கொலை செய்தல். அது எப்படி பார்த்தா அந்த காலத்தில் போர் செய்கிற வழக்கம் இருந்துச்சு. முஸ்லீம்கள் எல்லாம் காபிரை போர் செய்வாங்க, காபிர்கள் எல்லாம் முஸ்லீமை. இந்த மாதிரி அத்தனை கூட்டங்கள் இருக்கும். அத்தனை கூட்டங்களுக்கு மத்தியில் இவர் யார் என்று தெரியாது, இவர் யாருன்னு தெரியாது. உள்ளுக்க போயிட்டானா சண்டை போடணும், ஒன்று ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும், அதான் நினைவில் இருக்கும். இவர் நம்ம கேங் வரை சார்ந்தவர், இவர் நம்ம கூட்டத்தை சார்ந்தவர், இவர் எதிர்கூட்டத்தை சார்ந்தவர், அப்போ அவரை கொல்லணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. உள்ளுக்க போனால் யார் எதுன்னு தெரியாது. இப்படி போரின் மூலமாக தவறுதலாக நம்முடைய கூட்டத்தாரை கொல்லுதல் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். நான்காவதாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க, தவறுதலாக நடந்த என்பதில் சேர்க்க வேண்டிய கொலை. தவறுதலாக நடந்தது என்பதில் சேர்க்க வேண்டிய கொலை அப்படின்னா என்ன? இப்போ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் மேலே படுத்திருக்காரு, இன்னொருத்தர் கீழே படுத்திருக்காரு. மேலே படுத்திருக்கும்போது அப்படியே உருண்டு வந்து கீழே படுத்திருக்க மேலே விழுந்துட்டார். விழுந்து எஞ்சி பார்த்தா அவர் செத்து போயிட்டார். இப்படி நடக்கின்ற கொலையை தவறுதலாக நடக்கின்ற கொலை என்பதாக சொல்லிக்காட்டாங்க. 5ஆவதாக ஒரு கொலையை சொல்லி காட்டினார்கள், புறக்கணித்தால் உயிர் நீங்குதல் என்பதாக. புறக்கணித்தால் புறக்காரணத்தால் உயிர் நீங்குதல் என்பதாக சொல்லிக்காட்டு. அது என்ன புறக்காரணத்தால் உயிர் நீங்குதல் அப்படின்னு பார்க்கும்போது, ஊரில் ஒருத்தர் கிணறு வெட்டி வச்சிருக்கிறார். ஊரில் ஒருத்தர் கிணறு வெட்டி வச்சிருக்காரு. இந்த கிணறு வெட்டி வச்சுருந்தவர் கிணறு வெட்டி வச்சுட்டு அவருடைய சொந்த தேவைக்காக மற்றொன்று கொல்லணும்னு வெட்டி வைக்கல, தன்னுடைய சொந்த தேவைக்காக ஊரில் தண்ணி பஞ்சம், தன் வீட்டில் தண்ணி பஞ்சம் அப்படின்ற பட்சத்தில் கிணறு தோண்டி வச்சுருக்காரு. வேறு ஏதோ ஒருத்தர் வந்து அதை எட்டி பார்க்குறேன்ற பேரில் உள்ளுக்கு உழுது மரணம் அடையுதல். இப்படி புறக்காரணத்தால் தன்னுடைய உயிர் நீங்குதல் என்பதாக ஒரு 5 விஷயத்தை ஒரு 5 டைப்பால் சொல்லி காட்டுறாங்க. இப்போ கொலை செய்தவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டா? அடுத்த ஒரு விஷயம் சொன்னாங்க, கொலை செய்தவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டா என்பதாக பார்க்கின்ற பொழுதுல சாலிம் இப்னு அபில் ஜத்ர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்ற ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், என்ன தெரியுமா, நாங்கள் எல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அப்துல்லா பின் அதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சபையில் உட்கார்ந்துருந்தோம். அவங்க கூட்டமாக பேசும்போது நாங்கள் நின்றுருந்தோம், உட்கார்ந்துருந்தோம் அப்படி என்பதாக சொல்லிக்கிறேன். அப்போல ஒரு மனிதர் வந்து, ஓ இப்னு அப்பாஸ் என்று
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டுட்டு அவர் கேள்வியை கேட்கின்றார். ஒரு முஸ்லீம் திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறான், அவனுடைய விஷயத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுதுல அதற்கு இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார்கள், அதற்கு காரணம் சொல்லுகிறார்கள், அவனுக்கு நரக தண்டனை அதில் நிரந்தரமாக இருப்பான் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய கோபம் அவன் மீது இறங்கும், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு அவன் ஆளாகி விடுவான் என்பதாக சொல்லுகிறார்கள். அதை சொல்லிட்டு அந்த மனிதர் கேள்வி கேட்டார்ல, திரும்பி இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, ஒருத்தர் கொலை செஞ்சவன் அவன் நல்ல காரியங்கள் நல்ல அமல்கள் செய்தாலுமா அப்படி என்று கேட்கின்ற பொழுதுல இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார்கள், அவருடைய தாய் அவளை இழக்கட்டும், இந்த தாய் அவரை இழக்கட்டும் என்கின்ற இதில் இப்போ நம்முடைய பாஷையில் சொல்லுவோம்ல, நாசமாக போக அந்த அப்படி போக இப்படி போக இப்படி ஒரு வார்த்தையை வச்சு சொல்லுவோம்ல, அதே போல் அரபி மொழியில் இந்த மாதிரி சொல்ல, உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும், உன்னுடைய மூக்கும் மண்ணை கவ்வட்டும் என்பதாக அரபு மொழியில் சொல்லுவாங்க. அப்போ உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், ஒரு முஸ்லீமை திட்டமிட்டு கொலை செய்வது எப்படி பாவம் கிடையாது என்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒரு முஸ்லீமை திட்டமிட்டு கொலை செஞ்சால் அது பாவம், கடுமையான பாவம் என்பதாக சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நான் செவியுற்றேன் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். நாளைக்கு மறுமை நாளில் ஒருத்தன் கத்தி குத்து வாங்கி செத்தான் பார்த்தீங்களா ஒருவன் கையால், அவன் யாரையும் தன்னை கொன்றானோ அவனை ஒருத்தனை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் குத்துனாம்ல அவனை கையில் பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய தொண்டையினுடைய நரம்பில் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட இறைவனிடத்தில் வருவான். இறைவனிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்பான், இவன் ஏன் என்னை கொன்னான், இவன் ஏன் என்னை கொன்னான் அப்படி கேட்கின்ற பொழுதுல அந்த மனிதரை சொல்லுவானா, என்னுடைய கண்ணியத்தை காக்கிறதுக்கான அவனை கொன்னுட்டேன். தஃசீலில் சொல்கிறாங்க, என்னுடைய கண்ணியத்தை. இப்போ நம்ம ஒருத்தனை கொல்றோன்னா ஒரு சில காரணங்கள் இருக்கும், நம்முடைய ரகசியங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய ஒரு சில விஷயங்கள் நம்மள யார்கிட்டையும் பொத்தி பதுக்கி வச்சுருப்போம், இல்லை நம்முடைய குடும்ப விஷயங்கள் தன்னுடைய ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அதையெல்லாம் வெளியே சொல்லிட்டானா நம்முடைய கண்ணியம் என்பது இழக்கப்பட்டு விடும், மற்றவர்களிடத்தில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் என்பது டேமேஜ் ஆயிரும். அப்படின்ற பட்சத்தில் அப்படி கொண்டுட்டேன்னா எல்லா விஷயம் சரியாகி போயிண்டா அப்படின்னு நினைப்போம்ல. அப்படின்ற பட்சத்தில் இப்படி ஒரு ஆள் கொண்டுட்டானா தன்னை மறுமையில் அப்படி போய் அல்லாஹ்விடத்துல கேட்கின்ற பொழுதுல, இவன் ஏன் என்னை கொன்னா அல்லாஹ்விடத்தில் என்று கேட்கின்ற பொழுதுல அது அடியான் சொல்லுவான், என்னுடைய கண்ணியத்தை காப்பதற்கு அவனை நான் கொன்னேன் என்பதாக சொல்லுவான். உடனே அல்லாஹ் தஆலா இப்படியெல்லாம் சொல்லுவான் என்று நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்வான், அவனை நரகத்திற்கு போக செய் என்பதாக வழக்கமாக சொல்லுவான். ஆக நாம் பார்க்கணும், இன்றைக்கு கொலை என்பது எல்லா மாநிலங்களும் எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பல வாட்ஸ்அப்பு கூட பார்த்தா இவன் எத்தனை விஷயங்கள், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படி போன்ற சமூக வலைதளங்களில் நாம் பார்க்கின்ற விஷயங்கள் கூட எக்கச்சக்கமான விஷயங்கள். ஒரு சின்ன பையன் ஒரு ஆளை கொள்கிறான். கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ஒரு நிகழ்வு, இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது, கொலை சம்பவமாக. கிட்டத்தட்ட எத்தனை வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 வயசு தான் இருக்கும் அந்த சிறுவனுக்கு. 14 வயசு தான். 14 வயசு இருக்கிற சிறுவன் 28 வயசு இருக்க ஒரு வாலிபனை கொலை செய்கின்றான். என்ன காரணம்லாம் செய்தி இப்போ எங்கள் ஊரில் சொல்லலை, ஒரு கொலை செய்யறான். அப்போ இன்றைக்கு சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயோதிகர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கொலை என்பது நம்முடைய சமூகத்தில் சர்வசாதாரணம். கத்தி எடுத்தா குத்துனா போயிட்டான் என்பதாக சர்வசாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய இதில் நடக்கப்படுகிறது. மற்றொரு அறிவிப்பில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், என்னவென்று தெரியுமா, ஒரு காஃபிர் ஒரு முஸ்லீமை கொன்றான் அப்படி என்று விட்டால் அவனுக்கு என்ன தண்டனை. மற்றொரு அறிவிப்பில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இப்படியும் இன்னொரு வார்த்தையும் சொல்லி காட்டுகிறார்கள், ஒருவனுக்கு நரகம் என்று இருந்தால் அவனுக்கு ஒரு 2 பேருக்கு முக்கியமாக இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுறான். யார் தெரியுமா, யார் அல்லாஹ்வை நிராகரித்த நிலையில யார் மரணிக்கிறானோ அவனிற்கும், யார் ஒரு முஸ்லீமை எந்த ஒரு தேவையும் இல்லாமல் கொன்றானோ அவனிற்கும் இந்த நரகம் என்பது நிரந்தரமாக்கப்படும் என்பதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ பார்க்கிறோம், அப்போ நம்ம சற்று சிந்திக்கின்ற பொழுது, அப்போ கொலை செஞ்சவனுக்கு மன்னிப்பே கிடையாதா என்று பார்க்கின்ற பொழுதுல சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் மட்டுமல்லால் முற்காலத்தில் வாழ்ந்த இமாம் பெருமக்களும் சொல்லி காட்டுகிறார்கள். முற்காலத்தில் வாழ்ந்த இமாம் பெருமக்களும் சொல்லி காட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். கொலைக்காரன் நரகம் செல்வான் என்றால் ஒரு சில கருத்துப்படி சொல்லப்படுகிறது. அந்த ஆயத்தினுடைய அந்த ஆயத்தை வச்சு கருத்து எடுக்கிறாங்க.
ஒருத்தன் கொலை செஞ்சுட்டானா நரகத்தில் இருப்பான் அப்படின்னு கருத்து பார்த்தாலும் அதுவும் பொருந்தும். இல்லை அவன் நரகத்தில் நிரந்தரமாலாம் இருக்க மாட்டான், சில காலங்கள் அனுபவித்து விட்டு அடுத்து சுவனம் செல்வான். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய ஒரு கொள்கை என்னவென்றால், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை இணை வைத்து விட்டான் என்றால் அவன் நரகம், இந்த மாதிரி நரகம் நிரந்தரம், அந்த மாதிரி பல ரிவாயத்துகள் வருது. ஆனால் அடுத்த ஷிருக்கை தவிர மற்ற எந்த தவறுகளையும் ஒரு முஸ்லீம் செய்தால் அவன் அந்த தவறுக்குடைய தண்டனையை நரகத்தில் அனுபவித்து விட்டு அந்த தண்டனை முடிந்ததற்கு பிறகு சுவனம் செல்வான் என்பதாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அக்கீதா நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே போன்றால் இதிலையும் இமாம் பெருமக்கள் சட்டத்தை எழுதுகின்றார்கள். ஒருவன் கொலை செய்து விட்டால் என்று சொன்னால் அவன் நிரந்தரமாக அந்த நரகத்தில் இருந்திட மாட்டான், அந்த கொலை செய்ததற்குரிய தண்டனையை அனுபவித்து விட்டு பிறகு அவன் சுவனத்திற்கு வருவான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். அது எப்படி என்று தெரியுமா? ஒருத்தர் கொலை செஞ்சுட்டானா சில காலங்கள் நரகத்தில் தண்டனை அனுபவிப்பான். தண்டனை அனுபவிச்சுட்டு திரும்பி சுவனம் செல்வான். எந்த ஆதாரத்தை நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். அதுக்கு ஒரு ஆதாரம் வருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுது, எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் உள்ளதோ அவன் நரகத்தில் நுழைய மாட்டான். எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவன் நரகத்தில் நுழைய மாட்டான், அவனுக்கு சுவனம் கிடைக்கும் என்பதாக இதன் அடிப்படையில் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம சற்று வரலாறு புத்தகங்களை சற்று திருப்பி பார்க்கின்ற பொழுதுல ஒரு விஷயம் நமக்கு தோன்படுகிறது. என்ன விஷயம் என்றால், இந்த உலகத்தில் முதல் எப்போது கொலை நடைபெற்றது என்பதாக நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் எப்போது நம்மளுக்கு முதலாக கொலை ஏற்பட்டது அப்படின்று பார்க்கின்ற பொழுதுல ஒரு ரிவாயத்து இப்படி ஒன்று வருது. சூரத்துல் மாஇதாவில் 27வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வத்துலு அலைஹிம் நபா இப்ன ஆதமில் ஹக் இது கர்ரப்னா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிமா வலம் யுதகப்பல் மின் ஆஹர் قال لأقتلنك قال إنما يتقبل الله من المتقين என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன அர்த்தம் என்று தெரியுமா? வத்துலு அலைஹிம், நீங்கள் நபியே நீங்கள் ஓதி காட்டுங்கள் ஆதமுடைய இது புதல்வர்களின் உண்மை செய்திகளை அவர்களுக்கு நீங்கள் எடுத்துரைப்பீராக. இருவரும் ஒரு காணிக்கை செலுத்திய போது அவர்களில் ஒருவரிடமிருந்து நாம் ஏற்றுக்கொண்டோம், மற்றொருவரிடமிருந்து நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் ஏற்றுக்கொள்ளாதவர் அந்த ஏற்றுக்கொண்டவரை பார்த்து சொல்லுகின்றால், நான் உன்னை கொல்லுவேன். அதற்கு அந்த ஏற்றுக்கொண்டவர் சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வான், அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வான் என்பதாக இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய இரு புதல்வர்கள் ஹாபில் காபில், 2 பேர், ஹாபில் காபில், இவங்க 2 பேர் தான் உலகத்தில் ஆரம்பத்தில் கொலை செஞ்சது. இவங்களுடைய வரலாறு இருந்து ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு, அவ்வளோ ஒரு தெளிவான முறையில் போயிட்டுருக்கும். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைக்கின்றான். பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆதம் விலாயிலிருந்து படைக்கின்றான். சரி, இவங்க 2 பேர்த்த படைச்சிட்டான். அல்லாஹ் படைத்த உடனே இவங்களுக்கு சந்ததியினர் வேணும்ல, இவங்க எப்படியெல்லாம் திருமணம் செய்து கொண்டால் இவங்களுக்கு சந்ததி வேணும்ல, அப்படியெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுதில் இவருடைய குழந்தை பற்றி இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஜோடியாக ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரே பிரசவத்தில் ஒரு ஆண் ஒரு பெண், இப்படி 40 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. இப்போ எப்படி திருமணம் செஞ்சு கொள்ளணும்? இந்த காலத்தில் தான் ஒரு அண்ணன் தங்கச்சியே செய்கிறது ஹராமு, திருமணம் செய்கிறது ஹராமு. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்தில் இருந்த வழிமுறை, அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய தங்கச்சியை திருமணம் செய்ய ஹலாலாக்கி தான் வச்சுருந்தான். அப்போ முதல் ஒரு 2 பேர், முதல்ல பிறந்தவர் ஹாபில், 2வது பிறந்தவர் காபில். இந்த ஹாபில் என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய சகோதரன் அழகானவள், முதல் பிறந்தாள் ஒருத்தவர், அவருடைய சகோதரன் அழகானவள். 2வது ஒருத்தர் காபில்னு ஒருத்தர் பிறந்தார்ல, அவருடைய தங்கச்சி கொஞ்சம் சுமார்.
இப்போ முதல் பிறந்தவர் தங்கச்சியை வந்து ரெண்டாவது பிறந்தவர் கட்டி வைக்கணும், ரெண்டாவது பிறந்த தங்கச்சியை வந்து முதல் பிறந்தவர் கட்டி கொடுக்கணும். இதுதான் அந்த காலத்தில் வழிமுறை. ஒரே ஜோடியாக பிறந்தவங்க ஜோடி திருமணம் முடிக்கக்கூடாது. இப்போ இப்படி இருந்தப்ப அந்த முதலாவது பிறந்தவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அழகானவரை அந்த அழகான தன்னுடைய பிறந்த தன்னுடன் பிறந்தவரை ஏன்னா அழகான பொண்ணு அல்லவா விரும்புகிறாரு. உடனே விரும்பின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இந்த விஷயம் போகுது. இந்த மாதிரி திருமணம் பண்ண நினைக்கிறானே, கூடுமா கூடாதா என்று கேட்கின்ற பொழுதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் கூடாதுப்பா, நீங்கள் குர்பானி கொடுங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா அப்படியே செய்யட்டும், உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா அப்படியே செய்யட்டும். இன்றைக்கு நம் குர்பானி கொடுக்கின்ற வழிமுறை வேறு. ஆட்டை அறுக்கிறோம், ஆட்டை நான் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்குறோம், நம்ம கொஞ்சம் சாப்பிட்றோம். ஆனால் அன்றைக்கு இருக்கின்ற குர்பானியுடைய வழிமுறை எப்படி எல்லாம் இருந்தது. இந்த முதல்ல பிறந்தவரில் அண்ணன் அவர் ஒரு விவசாயம் பார்க்குறவர், ரெண்டாவதுல பிறந்தவர் தம்பி காபில் அவர் வந்து ஆடு மேய்ப்பவர். இவங்களுக்கு வந்து எப்படி கொடுக்கணும்னா குர்பானி வந்து போய் வச்சிடணும், ஒரு இடத்துல ஒரு உச்சியில் போய் வச்சிடணும். அவர் எந்த பொருளை அல்லாவுக்கு குர்பானியாக கொடுக்கின்றாலும் அதை வச்சிடணும். வச்ச உடனே வானத்திலிருந்து ஒரு மின்னக்கூடிய ஒளி வந்து அதை அப்படியே சாப்பிட்டு போயிடும். இதுதான் அன்றைக்கு இருந்த குர்பானி கொடுக்கக்கூடிய வழக்கு. முதல்ல பிறந்தவர் வந்து நெல் மணிகளை வைக்கிறாரு. எப்படி வைக்கிறான்னு தெரியுமா? வேண்டா வெறுப்போடு அந்த அல்லாவுக்கு அந்த குர்பானியை கொடுக்குறாரு. ரெண்டாவது பிறந்தால் ஒருவர் அவர் வந்து ஆட்டை வந்து அல்லாஹ் ஒரு சுத்தமான தூய்மையான கொளுத்த ஆடை கொண்டு வந்து அல்லாஹ் குர்பானி கொடுக்குறாரு. மேலிருந்து வந்த ஒளி இரண்டாவதாக இருக்கார்ல தம்பி, அவருடைய ஆட்டை வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. முதலாவது அந்த நெல் கதிர் அப்படியே இருக்குது. உடனே ஒரு கோபம், முதல்ல பிறந்த கோபம், என்னடா அல்லாஹ் உன்னோடது மட்டும் ஏற்றுக்கிட்டான், என்னோட ஏற்றுக்கொள்ளலையே. உடனே அந்த ஏற்றுக்கொள்ளாதப்பா சொல்கிறாரு, நான் உன்னை கொல்லு வேண்டாம், உலகத்தில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, நான் உன்னை கொல்லு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஏற்றுக்கிட்டவர் சொல்கிறாரு, ரெண்டாவது பிறந்தவர் சொல்கிறாரு, நீ என்னதான் எனக்கு நீ கத்தி எண்ணிட்டாலும் நான் உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன், ஏன்னா என்னை கொன்னாலும் என்னுடைய பாவசுமை நீ தான் சுமக்க போகிறாய் என்பதாக சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே சில காலங்கள் கழியுது, வாய்ப்புகள் அமையுது. அந்த முதல்ல பிறந்தவன்ல அவன் வாய்ப்பு அமையுது. ஒரு நாள் சிக்கும்போது கொண்டுட்டான். அன்றைக்கு வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது, உலகத்தில் முதலில் கொலை நடந்தவர்கள் யார் என்று கேட்டால் ஹாபில் காபில் இரு சகோதரர்கள் என்பதாக வரலாறு சொல்லுகின்றது. உலகில் முதலாக நடந்த கொலை என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். உடனே முதல்ல அண்ணன் தான் தம்பியை கொண்டுட்டானே, அந்த காலத்தில் எப்படி அடக்கன்னு வழிமுறையை தெரியாதே, இவரும் அந்த தம்பியை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு 40 நாள் அப்படியே சுற்றிக்கிட்டே திரிகிறார். ஊர் உலகத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே திரிகிறாரு. அவர் என்ன துர்நாற்றம் அடிக்க மாறிச்சு. ஒரு செத்துட்டார் தான் அவருடைய உடல்லேருந்து துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருமே. அப்படியே தம்பியை தோன்றதுக்கு கூட 40 நாள் சுற்றுறாரு. ஒரு உலகம்லாம் அங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறது. எப்படி கீழே இறக்கி வைக்கணும், இவர் எப்படி அடக்கன்னே தெரில. உடனே அல்லாஹ் வானத்துலேருந்து 2 காக்காய் இறக்கி வைக்கிறான், எப்படி அடக்கன்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஒரு காக்கா இறக்கி வச்ச உடனே அந்த காக்கா ஒரு காக்கா இன்னொரு காக்கா கொத்தி செத்து போகுது. உடனே அந்த இன்னொரு காக்கா அந்த கொன்னாரில் அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார், என்னென்னா நடக்குதுன்ட்டு. ஒரு காக்கா இன்னொரு காக்கா கொத்தி செத்து போச்சு. உடனே அந்த காக்கா அப்படியே குழியை தோண்டி காக்கா அப்படியே செத்து போன காக்கா உள்ளே தூக்கி மூடி விட்டு போயிடுது. இப்போ எல்லாம் வழிமுறை காமிச்சிட்டான். வழிமுறை காமிச்சேன்னு இவர் அந்த மாதிரி செஞ்சுட்டு அப்படியே அடக்கி வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ வரலாறுகளில் பதிவு செய்யக்கூடிய விஷயம், உலகத்தில் முதலாக நடந்த கொலை இதுவே ஆகும். இப்படி இவர்கள் அடக்கப்பட்டார்கள். இப்படி அடக்கப்பட்ட பிறகுதான் அப்படியே காலமாக பிரிந்து வருகிறது. எப்படி நம்ம எல்லாம் காபிருடைய சிலை வணக்கனுடைய வழிபாடுகளும் பிரிந்தது நின்றுருப்போம். இப்போ ஒருத்தர் கொன்றாது பார்த்தீங்களா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மகன். அவர்கள் பிற்காலத்தில் வரலாறுகள் சொல்லுகிறது, பிற்காலத்தில் அவர்கள் நெருப்பு வணங்கியாகவோ அல்லது சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு குஃபுரிலே போய் இருந்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லுகின்றது. இப்போ இப்படி தான் ஒருவனுடைய கொலை நடந்திருக்கிறது. ஆனால் சற்று சிந்தித்து பார்க்கணும், அல்லாஹ் ஒருவருடைய உயிரை எவ்வளவு மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இப்படி சொல்லுகின்றார்கள், ஒருவனுடைய தாயுடைய வயிற்றில் 40 நாள்கள் இந்திர துளியாக இருக்கிறார், பிறகு ஒரு 40 நாள் இரத்த கட்டியாக இருக்கின்றான், பிறகு ஒரு 40 நாள் சதை பிண்டமாக அல்லாஹ் ஆக்கி வைக்கின்றான். இப்படியெல்லாம் ஆன பிறகு அவனிடத்தில் ஒரு 2 மலக்குமார்கள் வந்து ரூகை ஊதுவார்கள். சதை பிண்டமாக ஃபஸ்ட்டு ஒரு இந்திர துளியாக இருப்பான், பிறகு ஒரு 40 நாள் வந்து பார்த்தா இரத்த கட்டியாக எப்படி சதை பிண்டமாக இருந்து ஒரு 2 மலக்குமார்கள் வந்து அவனுக்கு ரூகை ஊதுவார்கள். ரூகை ஊதிய உடனே முதலில் எழுதப்படுகின்ற ஒரு விஷயம் அவனுடைய கலாக்கதிரை பற்றி எழுதப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார்கள். இப்போ ஒருவனுடைய உயிரை வந்து இதைத்தான்
இதெல்லாம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லி சென்று விட்டார்கள். இன்னைக்கு தான் இதனுடைய அறிவியல் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கிறான். ஒரு சிசு தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இத்தனை ஆண்டு காலம் வளர்கிறது, அது இப்படி எல்லாம் வளர்கிறது என்பதாக குர்ஆன் ஹதீஸை வச்சு தான் அறிவியல் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சான். இப்போ ஒவ்வொருவருடைய உயிர் என்பது நமக்கு முக்கியமானது. எதையெல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கலாம். ஆனால் ஒருவனுடைய உயிர் தன்னுடைய உடலிலிருந்து நீங்கி விட்டால் வாங்க முடியாது. உனக்கு வா, இந்த என் சொத்தை பூரா எழுதி வைக்கிறேன், இந்த உயிர் வெளியே போயிடுச்சு, உயிர் ரிட்டர்ன் அனுப்பு அப்படின்னா கொடுக்க முடியாது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்த்து இருக்கக்கூடிய விஷயம், ஒருவனை கொலை செய்தால் அவனுக்கு என்னென்ன கஷ்டங்கள் ஏற்படும், அவன் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பானா அல்ல அவனுக்கு சுவனம் கிடைக்குமா என்பதற்கான விஷயத்தை நாம் பார்த்துருக்கிறோம். ஆக நாம் எதையெல்லாம் கேட்டோமோ, எதையெல்லாம் கேட்க மறந்தோமோ, அல்லாஹ் அத்தனை விஷயங்களும் இந்த பாவியினுடைய வாயிலிருந்து அல்லாஹ் எதையெல்லாம் வெளிவர செய்தானோ அதையெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்று நடக்க செய்வானாக. ஒமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹில் உனீப் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.